யோனா அதிகாரம் 2. யோனாவின் மன்றாட்டு. யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை நான் கீழுலகிற்கு இறங்கினேன். அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பால்களை அடைத்து கொண்டன. ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அந்த குழியிலிருந்து என்னை உயிரோடு மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பயனற்ற சிலைகளை வணங்குகின்றவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டார்கள். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது.